மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பெரும்பான்மை இல்லாத பாஜக நாளுக்கு நாள் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அதுல அமித்ஷா ஒரு கட்டம் மேல போயிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ளே போயிட்டு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர், இந்த அம்பேத்கர் பேரை சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒரே ஃபேஷன் ஆகி போச்சுல. அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு பதிலா நீங்க கடவுளோட பேரை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்களா 7 ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா நாடாளுமன்றத்தில் கலந்து அழுது துடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ இப்படி சொல்றது மூலியமா இவங்க அம்பேத்கரை எந்த ஒரு பார்வையில பார்த்துட்டு இருக்காங்க, அம்பேத்கரை எந்த ஒரு கண்ணோட்டத்தில் இவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்கன்றது ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அமித்ஷா அம்பலமாயிருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு நாடாளுமன்றமே கொதிச்சு எழுந்துட்டு இருக்குது. அங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இங்க நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நடிகர் விஜய் எல்லாருமே கடுமையான அவங்களோட கண்டனங்களை தெரிவிச்சு அமித்ஷாவை எல்லா பக்கமும் சுத்து போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. अभी एक फैशन हो गया है, अम्बेडकर 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 अम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। பாத்தீங்களா, அம்பேத்கரை எப்பேற்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல எவ்வளவு ஒரு இலக்காரமா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. இப்படி அமித்ஷா பேசுறாரு, நாடு முழுக்க இன்னைக்கு கண்டனம் எழுந்திருக்குது. ஆனா மோடி அமித்ஷாவுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. சரி, அமித்ஷா இப்படி பேசிட்டாரு, இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும், இனிமேல் அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கணும் இல்லாம அமித்ஷா பேசுனதுக்கு மோடி முழு ஆதரவு கொடுக்குறாரு. இது மூலியமா அமித்ஷா காங்கிரஸ் அம்பலப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஒன்று சொல்றாரு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே காங்கிரஸ் தான் காரணம். நேரு அன்னைக்கு எதுவுமே சரியா செய்யல, எமர்ஜென்சி ஒரு இருண்ட காலம், எமர்ஜென்சியை காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க சொல்லி அந்த எமர்ஜென்சி, நேரு, காங்கிரஸ் இந்த 3 வார்த்தையை விட்டா இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அதனால திரும்பவும் இந்த அமித்ஷா பேசின பேச்சுக்கு மோடி முழு ஆதரவு கொடுக்கக்கூடிய விதத்துல அமித்ஷா காங்கிரஸ் அம்பலப்படுத்திட்டாரு, காங்கிரஸ் இது தெரியாம ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மோடி அமித்ஷாவுக்கு முழு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. சரி, இந்த கும்பல் இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கர் மேல இவ்வளவு பெரிய ஒரு வன்மத்தோட அம்பேத்கர் பேரை கட்டாலும் எரியுது பாத்தீங்களா இவங்களுக்கு. அவங்க அதை ஏன்னா பொதுவெளியில பாத்தீங்கன்னா அம்பேத்கருக்கு ஏதோ பெரிய மரியாதை கொடுக்குற மாதிரியும், அம்பேத்கர் பெரிய தலைவராக பேசுற மாதிரியும், அம்பேத்கருக்கு காவிய உடை அணிஞ்சு அம்பேத்கரோட அரசியல் சாசனத்தை தலையில ஒத்திக்கிற மாதிரியும் பொதுவெளியில வேணா இவங்க ஆக்டிங் கொடுத்துப்பாங்க. ஆனா இவங்களோட உள் மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அமித்ஷா மூலியமா புரிய வந்திருக்கு. அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்களேன், அம்பேத்கர் 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 அம்பேத்கர், இதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லாமப்பான்னு சொல்லி அம்பேத்கரை எவ்வளவு இலக்காரமா பாக்குறாங்கன்றதே இது மூலியமா புரிய வருது. காரணம் என்னன்னா, அம்பேத்கர் தன்னோட வாழ்நாள் முழுக்கவே இந்த சங்கி கூட்டத்தை கதற விட்டுட்டு இருந்தாரு, RSS கூட்டத்தை கிட்ட கூட சேர்க்கல, விரட்டி விரட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இவங்களால அம்பேத்கர் என்ற பேரை கூட இவங்களால பொறுத்துக்க முடியல. ஏன்னா அம்பேத்கர் தன்னோட வாழ்நாள்ல பார்த்தோம்னா மனு தர்மத்தை தீல போட்டு கொளுத்தினாரு. ஏன்னா இந்த மனு தர்மம் தான் மனுஷனை மதத்தால கூறு போடுது, மனுஷனை ஜாதியால கூறு போட்டு நீ தாழ்த்தப்பட்டவன், நீ தொட்டாலே தீட்டு, நான் பட்டா தீட்டு அப்படின்னு சொல்லி மனுஷனை இந்த மனு தர்மம் தான் ஜாதியால கூறு போட்டுட்டு இருக்கு. அதனால இந்த மனு தர்மம் எரிக்கப்படணும், அரசியல் சாசன சட்டம் தான் பாதுகாக்கப்படணும், அதுதான் போற்றப்படணும் சொல்லி மனு தர்மத்தை நடுரோட்ல போட்டு தீயில வச்சு கொளுத்தினாரு. அதை மட்டும் சொன்னது இல்லாம, நான் ஒரு இந்துவா பிறந்துட்டேன், இதுக்கான காரணம் நான் கிடையாது, நான் ஒரு இந்துவா பிறந்துட்டேன், ஆனா ஒருபோதும் நான் இந்துவா சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு துணிவோட பேசின ஒரு தலைவர் தான் அம்பேத்கர். அவரு அதேக்கேற்ற மாதிரியே கடைசி வரைக்கும் அவர் இந்துவா சாகாம பௌத்த மதத்தை தழுவிதான் ஒரு மரணத்தையுமே தழுவினாரு. அப்ப தன்னோட வாழ்நாள் முழுக்கவே அம்பேத்கர் இந்த சங்கிகளுடைய அரசியல் மூலங்களையுமே கடுமையை எதிர்த்திருந்தார் தெரியுமா. அதனாலதான் அந்த அம்பேத்கர் மேல இவங்களுக்கு இவ்வளவு ஒரு கோபம். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 400 பார்னு எல்லா இடங்களும் புலம்பிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டம் கீழே இறங்கி 370 வந்தாங்க, 370 இடங்கள்ல ஜெயிப்போம்னு. ஏன்னா 370 இடங்கள்ல ஜெயிச்சாங்கன்னா நாடாளுமன்றத்துல 3/2 பங்கு அவங்களுக்கு ஆதரவு கிடைச்சிரும். அப்ப 3/2 பங்கு ஆதரவு கிடைச்சிட்டா என்ன வேணாலும் சட்டம் கொண்டு வரலாம், அரசியல் சாசனத்தையே மாத்தலாம், அந்த அளவுக்கு பெரும்பான்மை கிடைச்சிரும் சொல்லிதான் 400 பார் 370 சொல்லி இவங்க புலம்பிட்டு இருந்தாங்க. அப்போ அதனாலதான் பல பாஜக அமைச்சர் பார்த்தோம்னா நாங்க 400 இடங்கள்ல ஜெயிச்சோம்னா அரசியல் சாசன சட்டத்தையே நாங்க மாத்திருவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் பாஜக ஒரு பிளானுமே வச்சிருந்தாங்க. RSS உடைய 100ஆண்டு விழா வருது, அந்த நேரத்துல அரசியல் சாசன சட்டத்தையே மாத்திட்டு முழுக்க இந்த மனு தர்ம அடிப்படையில ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்காத அளவுக்கு இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா மண்ணை கவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கும்பலுக்கு அம்பேத்கரை மட்டும் இல்ல, அரசியல் சாசனத்தை மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட தேசிய கொடியுமே இந்த கும்பலுக்கு பிடிக்காது. அதனாலதான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 52 வருஷம் வரைக்கும்
RSS ஓட தலைமையகத்துல தேசிய கொடி ஏற்றப்படவே இல்லை. அவங்க தேசிய கொடியை வெறுக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் அது. ஏன்னா இது நமக்கான தேசிய கொடி இல்ல, காவி கொடி தான் நமக்கான தேசிய கொடியா வரணும்னு சொல்லி இந்திய தேசிய கொடியை வெறுத்து 50-52 வருஷம் தங்களோட அலுவலகத்துல தேசிய கொடியை ஏத்தாத ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். அதனால இந்த கூட்டத்துக்கு எப்பவுமே தேசிய கொடியும் பிடிக்காது, அரசியலமைப்பு சாசன சட்டமும் பிடிக்காது, அதை ஏற்றின அம்பேத்கரையும் உங்களுக்கு பிடிக்காது. இப்போ அமித்ஷா பேசின இந்த பேச்சுக்கு இன்னைக்கு நாடு முழுக்க கடுமையான கண்டனங்கள் இருந்துட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகள் இந்திய கூட்டணி சார்பில் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அம்பேத்கரோட புகைப்படத்தை கையில வச்சுக்கிட்டு அமித்ஷா பதவி விலகணும், அமித்ஷா இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நாடு முழுக்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை சொல்றாரு. அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும், நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் அரசியல் சாசனத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள், சொல்ல வேண்டும் அப்படிங்கிறாரு. யாருக்கெல்லாம் இந்த நாட்டை பத்தி நாட்டு மேல அக்கறை இருக்கோ அவங்க தான் அம்பேத்கர் பேரை சொல்லுவாங்க, அவங்க தான் சொல்லணும். ஆனா இந்த கும்பலுக்கு நாட்டு மேலே அக்கறை இல்ல, அரசியலமைப்பு சாசனத்துக்கு மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கிறார்கள் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவதூறாக பேசியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். எப்படி எங்கே செல்லலாம் என டூரிஸ்ட் கைடு வேலை பார்ப்பதற்கு பதிலாக உள்துறை அமைச்சர் பொறுப்பை அமித்ஷா முதலில் சரிவர கவனிக்கட்டும். அண்ணல் அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது சிதைக்கலாம் என்று கங்கணம் கட்டி அலையும் பாசிஸ்டுகளுக்கு அம்பேத்கரின் பெயரை கட்டாலே எரிச்சல் வருகிறது என்றால் இன்னும் பல 100 முறை அண்ணலின் பெயரை குரல் உயர்த்தி சொல்வோம். வாழ்க அம்பேத்கர், அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் இறங்கி பெரிய லெவல்ல அடிச்சிருக்கிறாப்ல. அதே மாதிரி தாவேக தலைவர் நடிகர் விஜய் என்ன சொல்லியிருக்கிறார்னா, யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம், சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற தலைவர் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர். அம்பேத்கர் 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 அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம். எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அண்ணலை அவமதித்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜயுமே அவரோட கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இதனாலதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே நடிகர் விஜயோட அரசியல் இது தமிழ்நாடோட சூழலுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா இங்க திமுக ஒரு வலுவான கட்சியா இருக்கிறாங்க, இங்க எதிரில இங்க அதிமுக பலகீனமா கிடக்குது. இப்பவும் பாருங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அதிமுக அதை பத்தி இன்னும் வாயை கூட திறக்காம இருக்கிறாங்க. அப்போ அதிமுக பலகீனமா இருக்கும்போது தானா இந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு இன்னைக்கு அண்ணாமலை முயற்சிக்கு நேரத்துல விஜய் மாதிரியான ஒரு பிரபலமான முகம் இங்க வந்தாங்க அப்படின்னா இந்த திமுக தாவேகா 2 பேரை சேர்த்து ஒன்றிய பாஜக கேள்வி கேட்பாங்க அப்படின்றதாலதான் விஜயோட அரசியலை நம்ம ஆரம்பத்துல வரவேற்பு கொடுத்தோம். ஆனா விஜய் தரப்புல ஏதாவது தவறு என்னன்னா கண்டிப்பா அதே மாதிரி நம்ம கேள்வி கேட்க தான் செய்வோம். அப்போ இப்ப நடிகர் விஜய், உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லி எல்லாருமே இன்னைக்கு அவங்களோட கண்டனங்களை கடுமையான முறையில் பதிவு செய்யறாங்க. ஓகே, இப்ப எல்லாருமே அம்பேத்கர் பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அம்பேத்கர் இந்த RSS சங்கிகளை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு அப்படிங்கறத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு மோடி சொல்றாரு, நாங்க அம்பேத்கருக்கு எல்லா மரியாதையும் கொடுத்தது பாஜக தான். அமித்ஷாவுமே இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு, எல்லா மரியாதையும் பாஜக தான் கொடுத்தோம், காங்கிரஸ் அம்பேத்கருக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு உருட்டு இருக்காங்க. சமீபத்தில் இந்தியாவில் பிரபலமான ஒரு மீடியாவை இருக்கக்கூடிய த பிரிண்ட் அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. வெளிநாடுகள்ல அம்பேத்கர் எந்த அளவுக்கு போற்றப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. ஆனா இந்திய அரசு சார்பில் அம்பேத்கருக்கு உரிய அங்கீகாரம் கூட கொடுக்கப்படுறது இல்ல அப்படின்றத ஒரு ஆர்டிக்கல் எழுதுனாங்க. அதுல பார்த்தோம்னா வாஷிங்டன்ல அம்பேத்கருக்கு 19 அடி உயரத்துல ஒரு சிலை வைக்கப்பட்டது. அம்பேத்கர் எப்படி இந்த ஜாதிய கட்டமைப்பை எதிர்த்து அம்பேத்கர் எந்த அளவுக்கு தன்னோட போராட்டத்தை நடத்தினாரு, சட்ட ரீதியா அந்த மக்கள் முன்னேறதுக்கு எந்த அளவுக்கு வழிவகுத்து கொடுத்தாருன்னு சொல்லி அந்த நினைவு போற்றக்கூடிய விதத்துல வாஷிங்டன்ல அம்பேத்கருக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க. இந்த சிலை எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையிலிருந்து சில மைல் தூரத்துல தான் இருக்கு. அப்போ வாஷிங்டன்ல அம்பேத்கருக்கான அங்க மரியாதை கொடுக்கப்படுது, அம்பேத்கரை நினைவு கூறுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைவே ரோடு, அந்த ஹைவே ரோடுக்கு டாக்டர் அம்பேத்கர் வே அப்படின்னு சொல்லி அந்த ஹைவே ரோடுக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2016 ஐநா சபை சார்பில் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 5000 பேர் ஐநா சபை சார்பில் அம்பேத்கரோட பிறந்தநாளை கொண்டாடி அம்பேத்கரோட புகழ் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் எழுதிட்டு இந்த பிரிண்ட் கடைசியில் எழுதுறாங்க, இப்படி வெளிநாடுகள் வல்லரசு நாடுகள்லாம் அம்பேத்கரோட புகழை பாடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பிரதமர் மோடி அம்பேத்கரோட தத்துவங்களை அவரோட ட்விட்டர் பக்கத்துல கூட பகிர மாட்டாரு. அவரோட ட்விட்டர் பக்கம் முழுக்க பார்த்தோம்னா ராமரு அனுமாருன்னு சொல்லி வெறும் பக்தி பாடல்களா தான், பக்தி மயமா தான் இருக்கே தவிர அம்பேத்கருக்கு இன்னைக்கு வெளிநாடுகள் வைக்கக்கூடிய சிலையை கூட அதை கூட பாராட்டி கூட மோடி பதிவு செய்ய மாட்டாரு. இவ்வளவு ஏங்க, இந்திய தூதரங்கள் பல நாடுகள்ல இந்திய தூதரங்கள் இருக்குது, அந்த தூதரங்கள்ல மகாத்மா காந்தியோட போட்டோலாம் இடம்பெற்று இருக்குது. ஆனா அம்பேத்கரோட போட்டோ கூட அந்த இடத்துல கிடையாது. ஆனா வெளிநாடுகள் அம்பேத்கரை இந்த அளவுக்கு மதிக்கிறாங்க, இவங்க தூதரகத்துல அம்பேத்கரோட போட்டோ கூட இடம்பெற வைக்கிறது கிடையாது. இந்த அளவு தான் இவங்க அம்பேத்கர் அணுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி
த பிரிண்ட் ஒரு தடவை அம்பலப்படுத்தினாங்க. இந்த லட்சணத்துல தான் இவங்க அம்பேத்கருக்கு மரியாதை கொடுக்கறது. அதனால தான் இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட உள் மனசுல என்ன இருக்குன்னு வெளில வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி அவர் மனசுல என்ன இருக்குன்றது இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. ஆனா வெளியில வந்து நாங்க அம்பேத்கர் அப்படி மதிக்கிறோம் இப்படி மதிக்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒரு வதந்தியுமே அடிச்சு விடுவாங்க. என்ன வதந்தினா, ஒரு வதந்தி பல மொழிகள்ல பரவுறதை பார்த்திருப்பீங்க. அம்பேத்கர் வந்து ஒரு தடவை RSS உடைய சாகா வகுப்புல வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த வகுப்பு கலந்துட்டு அம்பேத்கர் சொல்றாராம், நான் வந்து முதல் முறையா அந்த சாகா வகுப்பை நேரில் வந்து பாக்குறேன். RSSன்ற ஒரு அமைப்பு இருக்கு, இந்த அமைப்பு வந்து ஜாதிய கட்டுப்பாடே உங்கள்கிட்ட கிடையாது, எல்லா ஜாதியை சேர்ந்த மக்களும் ஒன்னா வந்து RSS பயிற்சி வகுப்புல கலந்துக்கிறாங்க, மிக அருமையான ஒரு அமைப்பு தான் இந்த RSS அமைப்புன்னு சொல்லி அம்பேத்கர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி ஒரு பொய்ய ஒரு வதந்திய பல மொழிகள்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேடி பார்த்தோம் வைங்களேன், இன்னைக்கும் அம்பேத்கர் தன்னோட வாழ்நாள் முழுக்க என்னென்ன சொற்பொழிவுகள் நடத்தினாரு, என்னென்ன எழுத்தால பதிவு செஞ்சாருன்றத இந்திய அரசு சார்பிலே இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு அபிஷியல் வெப்சைட்டே ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்ல போனோம்னா அம்பேத்கர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்லி இருக்கும். அந்த தொகுப்புல நம்ம போய் பார்த்தோம்னா 15வது தொகுதியில, அது 15வது தொகுதியில பக்கம் 560 குறிப்பிடப்பட்டிருக்கு. அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு, RSS ஒரு ஆபத்தான அமைப்பு, சில விஷயங்களை நான் கூற ஆசைப்படுகிறேன், RSS ஒரு ஆபத்தான அமைப்பு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் பேசியிருக்கிறாரு. இது அன்னைக்கு 1951 மே 14 அம்பேத்கர் பேசுறாரு. இது அன்னைக்கு நாடாளுமன்ற அவை குறிப்பிலுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அம்பேத்கருடைய சொற்பொழிவுகள் பதிவு செய்யக்கூடிய இந்திய அரசுடைய அபிஷியல் வெப்சைட்லயுமே தொகுதி 15 பக்கம் 560 இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துலயுமே அம்பேத்கர் RSS பத்தி குறிப்பிடும் போது 1952 வந்து மத்திய பிரதேசல ஒரு தேர்தல் நடக்குது. அப்ப அம்பேத்கருடைய பட்டியல் சாதி கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சிக்கு கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு நடக்கும்போது அப்பவும் அம்பேத்கர் சொல்றாரு, எக்காரணத்து கொண்டும் இந்த இந்து மகா சபா RSS இது மாதிரியான மதவெறி கொண்ட அமைப்புகள், சாதிய வெறுப்பு கொண்ட இந்த அமைப்புகளை ஒரு பேரும் எங்களோட கூட்டணியில் நாங்க சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை கடைசி வரைக்கும் அம்பேத்கர் கிட்டே சேர்க்கல. இந்த தொகுப்பு எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அம்பேத்கருடைய தொகுப்புகள் இடம்பெறக்கூடிய தொகுதி 17 பக்கம் 402 இது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்திய அரசியலே இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அம்பேத்கர் இந்த RSSக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு, இந்த RSS எப்பேற்பட்ட ஒரு அமைப்பு, மதவெறிப்பு கொண்ட அமைப்பு, ஒரு சாதிய வெறுப்பு கொண்ட அமைப்புன்றதாலதான் அம்பேத்கர் இந்த கும்பலை கடைசி வரைக்கும் கிட்ட சேர்க்கல. அதனாலதான் அம்பேத்கர் மேல இவங்களுக்கு கடுமையான வெறுப்பு இருந்தது. அந்த வெறுப்பு இன்னைக்கு அவங்களே அறியாம இன்னைக்கு வெளியில வந்து கொட்டிருச்சு. ஆனா இது எதையுமே புரியாம நம்ம இளையராஜா சார் இருக்காரு, அவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதினாரு. ஆக்சுவலா அந்த புத்தகம் அவர் எழுதியிருக்கோம் வாய்ப்பு இல்லை, ஆனா புத்தகம் எழுதுன்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. மோடி அம்பேத்கர் ஒரு ஒப்பீடு அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கரையும் மோடியையும் கொண்டு போய் ஒரே தட்டில் ஒப்பீடு செஞ்சு ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறேன்னு சொல்லி எழுதினாங்க. அந்த புத்தகமே ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு புத்தகம். ஏன்னா மோடியும் அம்பேத்கரையும் ஒப்பிடவே முடியாது. காரணம் என்னன்னா அம்பேத்கருடைய தத்துவம் எப்பேற்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதி முடிச்ச உடனே அம்பேத்கர் சொல்றாரு, சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும், அதுதான் முறையான ஜனநாயகம். பெரும்பான்மை மக்களுக்கு ஏற்ற மாதிரியே எல்லா சட்டங்களையும் ஏற்றக்கூடாது, சிறுபான்மை மக்களுடைய நலனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படணும்ன்றதுதான் அம்பேத்கருடைய ஒரு அடிப்படை தத்துவம். ஆனா பாஜக ஆட்சி அப்படியா இருக்குது, அவங்களுடைய ஆட்சி செய்யறது முழுக்கவே சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மட்டும்தான் அவங்களுடைய ஆட்சி. அவங்களுடைய ஆட்சியில நீங்க ஏதாவது ஒரு சாதனைன்னு சொல்லுங்களேன். அவங்க கொண்டு வந்த CAA இருந்து வக்ஃப் வாரிய திருத்த மசோதா, முத்தலாக்கு, காஷ்மீரோட உரிமை பறிப்புன்னு சொல்லி எல்லாமே சிறுபான்மை மக்களோட உரிமையை பறிக்கக்கூடிய விஷயம் தான். காரணம் என்னன்னா இதெல்லாம் செஞ்சுட்டா போதும், இந்து மக்கள் பெரும்பான்மை மக்களோட ஓட்டு நம்ம கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு மெதப்புல தான் பெரும்பான்மை ஒரு வெறியை கொண்டும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் கிட்டத்தட்ட அம்பேத்கர் தத்துவத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் பாஜக வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, மதத்தை முன்வைத்து எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அணுகக்கூடாது, மதத்தை முன்வச்சு அரசியல் செய்யறது அப்படிங்கிறது அது இன்னொரு சுதந்திர போராட்டத்துக்கு போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிடும். இப்பதான் நம்ம ஆங்கிலேயர் சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம், திரும்பவும் மதத்தை முன் வச்சு நீங்க ஒரு ஆட்சி செஞ்சீங்க அப்படின்னா அது திரும்ப 2வது சுதந்திரத்துக்கு போராடுற மாதிரி ஆயிரும், அந்த ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு நாட்டை கொண்டு போயிடாதீங்கன்றாரு. ஆனா பாஜக அவங்க மதத்தை மட்டுமே முன் வச்சு, ஜெய் ஸ்ரீராம், ராமருடைய பெயர்ல, அனுமாருடைய பெயர்ல இப்படி மதத்தை மட்டுமே முன் வச்சுதான் பாஜக ஆட்சி செய்யறாங்க. அதனால அம்பேத்கர் கிட்ட கூட மோடியால நெருங்க முடியாது. இது இல்லாம அம்பேத்கர் சொல்றாரு, சாதிய கட்டமைப்புல இருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி மத மாற்றம் மட்டும்தான் இதுக்கு ஒரே வழின்னு சொல்றாரு. நிறைய பேர் சொல்லுவோம் நல்ல படிப்பு, நல்ல உயர்கல்வி இருந்தா சாதிய கட்டமைப்புல இருந்து வெளிப்படுத்தலான்னு. ஆனா அம்பேத்கர் அவ்வளோ பெரிய உயர் படிப்பு, அமெரிக்கா வரைக்கும் போய் போன உயர் படிப்பு படிச்சாலும் அந்த சாதிய கட்டமைப்போடைய அந்த துன்புறுத்தல்கள் அவரை துரத்திக்கிட்டா இருந்துச்சு. அப்ப இவ்வளவு படிச்சு இவ்வளவு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றக்கூடிய அம்பேத்கர் கடைசியில் இந்த சாதிய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சொல்றது மதம் மாற்றம் மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு. நான் இந்துவாக பிறந்தேன், அது என்னுடைய பிழையே கிடையாது, ஆனா ஒருபோதும் நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவ்வளவு முக்கிய தத்துவமா சொல்லி ஒரு பெருங்கூட்டத்தோட பௌத்த மதத்தை அம்பேத்கர் தழுவினாரு. அப்ப மதம் மாற்றம் மட்டும்தான் இங்க சாதிய கட்டமைப்புல இருந்து வெளியேறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு.
ஆனா பாஜக மத மாற்றத்தை கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. எங்கேயாவது மக்கள் இயல்பாவே ஏன்னா சிந்திக்கிறாங்க, ஒரு மதம் வாழ்றாங்க, இது எனக்கு பிடிக்கல அடுத்த மதத்தை பின்பற்றுங்கிறது அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அந்த அரசியல் சாசனத்தை தான் மாத்தணுங்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஒருத்தன் கிறிஸ்தவ மதத்தை தழுவிட்டான் அப்படின்னா இது கட்டாய மத மாற்றத்தால போயிட்டாங்க. ஒருத்தர் இஸ்லாமிய மதத்தை ஒருத்தர் தழுவிட்டார் அப்படின்னா லவ் ஜிஹாது பண்ணி அந்த மதத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி மத மாற்றத்துக்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. ஆனா அம்பேத்கர் சாதிய கட்டமைப்புல இருந்து வெளியேறதுக்கு ஒரே வழி மதம் மாற்றுறது தான், அது ஒரே தீர்வுன்னு சொல்லி முழங்கின ஒரு தலைவர் தான் அம்பேத்கர். இப்படி இவங்க எந்த வழியில வந்தாலும் சரி, அம்பேத்கருடைய தத்துவத்துக்கும் மோடி பாஜகவுடைய தத்துவத்துக்கும் ஏணி வச்சா கூட இல்ல, எறும்புக்கும் துரும்புக்கும் இருக்க வித்தியாசம் இல்ல, மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இவங்க அம்பேத்கருடைய கிட்ட கூட வர முடியாது. அப்போ தன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த சங்கிகளுடைய அந்த தத்துவங்களையும் அம்பேத்கர் இந்த அளவுக்கு எதிர்த்திருக்கிறாரு. அதனாலதான் அம்பேத்கர் மனு தர்மத்தை தீல போட்டு எரிச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் பாஜகவுடைய ஆட்சி பாத்தீங்கன்னா அந்த மனு தர்ம சட்டத்தை எப்படியாவது நடைமுறை கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பாஜக ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அதுல என்னன்னு பார்த்தோம்னா குலக்கல்வியை மறைமுகமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தர் செருப்பு தைக்கிறாரு அப்படின்னு வைங்களேன், உங்க அப்பா செருப்பு தைச்சிட்டு இருந்தாரு, அதனால நீயே செருப்பு தைக்கக்கூடிய அந்த தொழிலை நீ தேர்ந்தெடுத்துன்னு வை, உனக்கு அரசு சார்பில் இருந்து மாச சம்பளம் கொடுக்கப்படும், உனக்கு அந்த தொழில உனக்கு பயிற்சி கொடுப்போம், பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு உனக்கு சம்பளம் கொடுக்கும் சொல்லி பல வகையான சலுகைகள் கொடுக்குறாங்க. சரிங்க, இப்போ நான் எனக்கு செருப்பு தைக்க ஆசையா இருக்குங்க, நான் அந்த தொழில் செய்யலான் இருக்கேன், எனக்கு அந்த சலுகை எல்லாம் கொடுப்பீங்கன்னா டைரக்டா வந்தாலும் கொடுக்க மாட்டோம், உங்க அப்பா அந்த தொழிலை செஞ்சாதான் உனக்கு நாங்க அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட ஒரு சட்டம். அப்ப இந்த சட்டத்தோட மூலம் எங்க? இது குலக்கல்வி. உங்க அப்பா என்ன தொழில் செய்யறானோ அதை தான் நீ செய்யணும், அதை தான் நீ காலங்காலமா செய்யணும். எங்களோட உயர் சாதியினர் மட்டும் தான் எல்லா இடங்களையும் உயர்ந்த இடங்கள்ல போய் உட்காரணும்னு சொல்லி அந்த மனு தர்ம சித்தாந்தம் சொல்லுதுல, அதை தான் இன்னைக்கு மோடி ஒரு தத்துவமா கொண்டு வராரு. இதனாலதான் இந்த மனு தர்ம தத்துவத்தை அம்பேத்கர் தீயில போட்டு கொளுத்தினாரு. அதனால இந்த அம்பேத்கருக்கும் மோடிக்கு நிகரா எந்த வகையிலுமே இவங்க ஒப்பிட முடியாது. அதனாலதான் அந்த அம்பேத்கரோட பேரை கேட்டாலே உங்களுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால எது வரைக்கும் இவங்களுக்கு அம்பேத்கரோட பேர் எரியுமோ, எது வரைக்கும் பெரியாரோட பேர் எரியுமோ, அந்த பேரை இன்னும் அதிகமா அந்த அம்பேத்கருடைய தத்துவங்களை, அந்த பெரியாரோடைய தத்துவங்களை இன்னும் அதிகமா சொல்ல வேண்டியது, வளரக்கூடிய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம்.